மாமேசூர் அரண்மனை, மைசூர் பேலஸ் அல்லது அம்பாவிலாஸ் எனப்படும் இது இந்தியாவின் கர்நாடக மாநிலம் மைசூரில் அமைந்துள்ள அரண்மனையாகும். இது 1897ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கட்ட துவங்கப்பட்டது. 1912ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் யது வம்ச ஒடையார் குடும்பத்தினரால் விஜயநகர பேரரசின் கீழ் சிற்றரசாக 1565 வரையிலும், பின் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சி வரை ஆளப்பட்டு வந்தது. பின்னர் பல சிற்றரசுகள் தென்னிந்தியாவில் விடுதலை பெற்ற காலத்தில் மைசூரும் விடுதலை பெற்றது. நரசராஜ ஒடையார் மற்றும் சிக்க தேவராய ஒடையார் ஆகிய அரசர்களின் கீழ் தற்போதைய தெற்கு கர்நாடகா மாநிலத்தின் பல பகுதிகள் மைசூர் பேரரசின் கீழ் கொண்டு வரப்பட்டு இப்பகுதியில் ஒரு பலமான பேரரசாக அமைக்கப்பட்டது. மைசூர் அரண்மனை 1897ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கட்ட துவக்கப்பட்டு 15 ஆண்டு கால முடிவுல 1912ஆம் ஆண்டில்தான் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அரண்மனையை கட்டி முடிக்க செய்த செலவு 41,47,913 ரூபாய். அரண்மனையின் முன் நுழைவு வாயிலிருந்து மைதானமும், அடுத்து இராச தர்பார் மண்டபமும், அடுத்த உள்பகுதியில் மல்யுத்த மைதானம், அடுத்து அந்தப்புறம் என சுமார் 175 அறைகளையும் சற்று ஏறக்குறைய 50.000 ஹெக்டேர் பரப்பளவும் கொண்டுள்ளது. மைசூர் அரண்மனை தரைமட்டத்திலிருந்து கோபுரம் வரை 145 அடி உயரமாகும். மிக பெரிய நுழைவு வாயில், திறந்த வெளி ஹால்கள், மாட மாளிகை, கூட கோபுரங்கள் என பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த அரண்மனைக்குள் ஆயுத அறை, நூலகம், லிப்ட் வசதி, வேட்டை அறை, பிரத்யேக படுக்கை அறைகள் என அனைத்தும் 3வது மாடியில் அமைந்துள்ளன. கடைசி அரண்மனை என்றும் பழைய அரண்மனை அல்லது மரத்தாலான அரண்மனை என அழைக்கப்படுகிறது. இது 1896 தசரா விழாக்களில் சாம்பலாக எரிந்து போனது. கிருட்டிணராச உடையார் 4வது மற்றும் அவரது தாயார் மகாராணி கெம்ப நஞ்சமம்மணி தேவி ஆகியோர் புதிய கட்டிடத்தை கட்ட ஆங்கிலேய கட்டிடக் கலைஞர் ஹென்றி இர்வினை நியமித்தனர். செகண்ட் மோகன் அரண்மனையின் அருகில் அரண்மனை அருங்காட்சியகம் மைசூர் தங்கியிருந்தது. மைசூர் அரண்மனை பிரிவில் நிர்வாக பொறியாளரான பி ராகவுலு நாயுடு இந்த கட்டுமானத்தை மேற்பார்வையிட்டார். அவர் தில்லி, மெட்ராஸ் மற்றும் கல்கத்தாவிற்கு சென்றபோது விரிவான கட்டடக்கலை ஆய்வுகளை மேற்கொண்டார். மேலும் இவை புதிய அரண்மனையை திட்டமிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டன. அரண்மனையின் கட்டுமான செலவு 141,47,913 ரூபாய். பணவீக்கத்துடன் சரி செய்யப்பட்ட சுமார் 30 மில்லியன் மற்றும் இதன் கட்டுமானம் 1912இல் நிறைவடைந்தது. மேலும் தொடர்ந்து காட்சிகளை காண்க.